ஹல்லேலூயா, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? காலை கடன்கள்லாம் முடிச்சிட்டீங்களா? தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரமாவது கழிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? அவசர அவசரமா ஆஃபீஸ்னு, ஸ்கூலுன்னு, சமையல் வேலைன்னு, வீட்டு வேலைன்னு, வெளி வேலை, அப்படி இப்படின்னு பரபரப்பா இருக்கும்போது தேவனுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. தேவனுடைய சகாயத்தோடு கூட, தேவனுடைய அபிஷேகத்தோடு கூட, தேவனுடைய கிருபையோடு கூட அந்தந்த நாளின் பணிகளை நாம் ஆரம்பிக்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். சரி, வாங்க இன்றைய வார்த்தையை நாம தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை உம்மோடு கழிப்பதற்கும், எங்களுடைய ஒவ்வொரு நாள் வேலைகளையும் ஆரம்பிப்பதற்கும் ஏற்றவாறு இந்த அனுதின தியானத்தை எங்களுக்கு அருளுகிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்போது நீர் என்னோடு பேசி எங்கள் எல்லோரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. அந்த சோசியல் மீடியா மூலமாக அநேக இடங்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கேற்ற நேரத்திலே இதை கேட்டு விசுவாசித்து ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறேன். உம்முடைய கிருபையால் இது இன்னும் தொடரும்படி கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு இது காலை நேரமோ மத்தியானமோ அல்லது நடுராத்திரியோ அது ஏற்ற வேலையாக இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் லைவ்ல பார்க்குறோம் அப்படின்னு நீங்க பார்க்குறவங்க அறிவிக்கிறீங்க. அதற்காக நான் தேவனை தொடர்ந்து துதிக்கிறேன். இன்னும் சிலர் வெவ்வேறு நேரங்களிலே இதை பார்க்கிறேன் என்கிறீர்கள். அதற்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் லைக் பண்ணி விடுங்கள். அதே போல ஷேர் செய்து உங்கள் பெயர் முகவரியை லைவ் சாட்டில் பதிவிடவும் மறந்து விடாதீர்கள். எப்ப பார்த்தாலும் வேலை 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 அப்படின்னுட்டு இருப்போம். உண்மைதான். நம்ம வேலை செய்கிற போது நம்முடைய பணியின் திறமைகளின் அடிப்படையில நமக்கு மதிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு கம்பெனியில கூலி வேலை செய்கிற ஒருவர் அந்த எஜமானனோடு கூட சண்டை போட்டாராம். நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த வலுவான மூட்டைகளெல்லாம் நான் சுமக்குறேன், ஆனா எனக்கு நீங்க ரொம்ப குறைவா தான் சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த மேனேஜர் இருக்காரு, அவர் சும்மா அங்க எங்க சுத்திக்கிட்டு அவங்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டே இருக்காது. ஆனா அவருக்கு பார்த்தா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கீங்க, அதிக சம்பளம் தரீங்க, என்னையா இது நியாயமா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு உடனே அந்த எஜமானன், சரி அங்கப்பா அந்த லாரி நின்னுகிட்டு இருக்குல்ல, அந்த லாரியில என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். ஏதோ வேலை சொல்றாரு அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடி போய் இந்த லாரி நிக்கிற இடத்துக்கு போய் திரும்ப வந்து அதெல்லாம் தானியம் இருக்கிற பேக், அதாவது அந்த மூட்டைகள் தான் அந்த லாரியில இருக்குன்னாராம். உடனே அந்த எஜமானன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு அனுப்பி இந்த லாரியில என்ன மூட்டை இருக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அவரை அனுப்புனாராம். அவரு போய் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் தானியம் இருக்கிற மூட்டைகள் தான், அதை நாம வர வச்சிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து ஒரிசாக்கு அனுப்ப போகிறோம். நம்ம மூட்டை இந்த விலைக்கு வாங்கியிருக்கிறோம், அதை அந்த விலைக்கு நாம் அங்கே அனுப்ப வைக்க போகிறோம். அதுக்கு டிராவல் இவ்வளவு தூரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு மூட்டைக்கு இவ்வளோ என்ற அடிப்படையில் லாபம் கிடைக்கும். அதனால் அந்த நபருக்கு, அதாவது அந்த கம்பெனிக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் கொடுத்துட்டாராம். உடனே அவர் அந்த கூலிக்காரரை கூப்பிட்டு, நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, தானிய மூட்டைன்னீங்க. ஆனால் அதே மேனேஜர் அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருக்கார். அந்த திறமையின் அடிப்படையில் தான் அவருக்கு அதிக சம்பளம் கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாவம் ஒத்துக்கிட்டு போயிட்டாராம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சோம்பேறி எப்போ பார்த்தாலும் இப்படித்தாங்க ஏதாவது சொல்லுவான். ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிறவ எந்த பணி கொடுத்தாலும் அதை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பான். குறைவான நேரத்தில் அதிக வேலைகளை செய்யறது, செய்கிற வேலையையும் ரொம்ப நேர்த்தியாக செய்யறது, அது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஞானத்தையும் பெற்றிருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அநேகருடைய வாழ்க்கையில எப்பவும் ஒரே உத்தியோகம், எப்பவும் ஒரே நிலைமை, எப்போதும் ஒரே ஸ்தானம் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தேவனிடத்துல கேட்கறதில்ல. அவருடைய ஞானத்துக்காகவும் கேட்கறதில்ல, அவருடைய கிருபையையும் கேட்கறதில்ல, அவருடைய தாளந்துகள் உனக்குள் இருக்கிறபடி அவற்றை ஷார்ப்பாக்கி அவற்றை அறிந்து கொண்டு அவைகளை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பதும் இல்லை.
ஒரு தேவாலயத்தை கட்ட நினைத்த போது தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டார். யாத்திராகமம் 31வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவருடைய பேர் இருக்கிறது, பெசலெயேல். பெசலெயேல் என்ற பெயருடைய ஒருவனை அவர் பெயர் சொல்லி அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார் தேவன் ஆலயத்தை கட்டுவதற்காக. அதில் என்ன பெரிய விஷயம்? அவனுக்குள்ள இருந்த தனித்துவம் தான் என்ன? கவனிங்க, அந்த பெசலெயேல் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக, கவனிங்க, சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். வாவ்! ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்கு எவ்வளவு வரங்களை அருளுகிறார், எவ்வளவு அபிஷேகம் பண்ணி, அது மாத்திரமல்ல ஆவியினாலே அவனை நிரப்பி. இங்க கவனிங்களேன், ஞானமும் புத்தியும் அறிவும், அதாவது சகல வேலைகளையும் செய்வதற்கு தேவையான ஞானமும் புத்தியும் அறிவும். எந்த வேலை செஞ்சாலும் நேர்த்தியா இருக்கணும். ஒருவன் ஒரு விஷயத்துல திறமையுள்ளவனா இருந்தா அவன் எல்லா விஷயத்திலுமே கூட திறமையுள்ளவனாக உண்மையுள்ளவனாகத்தான் இருப்பான். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவனுக்கு அதிகமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? நம்ம கொஞ்சத்திலேயே உண்மையாக இல்லாத போது அப்புறம் எப்படி ஆண்டவர் அதிகமா தருவார்? ஒரு 1000 rupees, 1000 ரூபாய் உன்னால ஹேண்டில் செய்ய முடியாதப்போ உன் கையில கோடி ரூபாய் வந்தா நீ என்ன செய்வ? யோசிப்பார். ஐயோ, இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு நமக்கு அநேகமானவைகள் கிடைக்கிறதே இல்லைங்க. கிடைச்சாலும் நம்ம கிட்ட மிஞ்சி நிற்கிறது இல்லை. ஆனால் தேவன் அபிஷேகித்தால், தேவனே எனக்காக என்ன வேலையை வைத்திருக்கிறேன், எனக்குள்ள எந்த தாளந்தை பில்டின்னாக என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கிற போது எனக்காக என்ன திட்டத்தை நீ வைத்திருந்தீர் என்பதை அறிந்து தேவனிடத்தில் நம்மை நாம் சமர்ப்பித்துக் கொண்டால், பெசலெயேல் கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்துட்டாங்க. அவன் சகலவித வேலைகளையும் செய்யக்கூடியவன். நான் தங்க வேலை செய்யறவன் செருப்பு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். செருப்பு வேலை செய்யறவன் கார்பெண்டர் வேலை பார்க்க மாட்டேன். கார்பெண்டர் வேலை செய்யறவன் நல்ல மேசனாலாம் இருக்க முடியாது அப்படின்னு பாருங்க. நாட்கள்ல தெரிஞ்ச வேலையின் அடிப்படையிலாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஜாதி பேரை வரை வச்சுக்கிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எந்த வேலையையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பான், பாவம் செய்வதை தவிர. நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. என்னுடைய பைபிள் காலேஜ் நாட்கள்ல எனக்கு தேவதாசன்கள் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? தாழ்மையத்தான். டாய்லெட் கழுவுறதா இருந்தாலும், ஆலயத்தை துடைக்கிறதா இருந்தாலும், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதா இருந்தாலும், பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்ய வேண்டி இருந்தாலும், அல்லது ரோட்ல போய் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டி வந்தாலும், இப்படி எது சொன்னாலும் அதை செய்யணும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது சமையல் செய்ய வேண்டிய நேரத்தில் சமைக்கிறதுக்கும் கத்துக்கணும். அதுல தாங்க ஆசீர்வாதமே இருக்கு. உன்னால என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன வேலை தெரியும்னா, எனக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்க என்னென்ன வேலை செய்வீங்க? எனக்கு உப்புமா மாத்திரம் தான் செய்ய தெரியுங்க அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு பொண்ணு. அதாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். சரிங்க, செய்ய தெரியலன்னா கத்துக்கணுங்க. செய்யறதுக்கு கத்துக்கிட்டே இருக்கணும். கற்றுக் கொடுக்கப்படும் ட்ரைனிங். மனிதர்களிடம் கற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவனிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது அநேக வித ஞானத்தை அருளி செய்வார். மறுபடியும் வாசிக்கலாம். சகல வேலைகளிலும் யூகித்து செய்கிறதற்கும் தேவையான ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். ஹல்லேலூயா. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு, அதாவது பாருங்க, வினோதமான சில ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு புதிய ஒரு புதுமையா இருக்கிற விதத்துல சில பனிமுட்டுக்களை தயார்படுத்துவது, ஈஸியா உபயோகிக்கிற மாதிரி செய்கிற டூல்ஸை தயாரிப்பது. இந்நாட்கள்ல மார்க்கெட்ல குறைவான செலவில் எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி பொருட்கள் விற்கப்படுறதை நாம பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிற போது அப்பேற்பட்ட திறமைகளை அருளுவார். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், இப்படி எந்த வேலையா இருந்தாலும் சரி. சரிங்க, நீங்க வேலை செய்றீங்களாங்க? காலை எழுந்ததும் அல்லது உட்கார்ந்து இருக்கிறதா, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறதா,
எல்லாரும் அம்மா தான் பண்ணணும், இல்லை மனைவி செய்யணும்னு இருக்கீங்களா? இல்லை ஆண்களும் வேலை செய்கிறீங்களா? வீட்டில் பிள்ளைகளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறீங்களா? சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வேலைகளை சொல்லி கொடுக்கணுங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவர்கள் பின்னாட்கள் வளரும்போது பெரிய ஆட்களாவாங்க. பணி செய்வதில் சந்தோஷம் இருக்குங்க. தேவன் நம்மை பணியாற்றுவதற்காகத்தான் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமியை நீங்கள் பண்படுத்த வேண்டும் என்றார். அதாவது பூமியை பண்படுத்தி பயிர்களை விளைவித்து அனுபவியுங்கள் என்று சொன்னார் அல்லவா ஆதாமிடத்திலே ஆண்டவர். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் அதற்கேற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒவ்வொன்றும் எப்படி அழகா வேலை செய்யுதுன்னு. ஒரு கீபோர்ட் பிளேயர், ஒரு கிட்டார் வாசிக்கிறவரை, தபலா வாசிக்கிறவங்களை கொஞ்சம் பாருங்க. அதே போல நல்லா சமைக்கிற சமையற்காரர்களை நீங்க பாருங்க. அதே போல நிலத்துல விவசாயம் பண்றவங்கள பாருங்க. இப்படி எத்தனையோ விதமான வேலைகள் எத்தனையோ பேர் செய்யறாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன பொருட்களை உபயோகப்படுத்தணுமோ அதற்கு பின்னால் அதை உருவாக்கின ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அவைகளை பிளான் பண்ணுகிற ஒரு ஞானி இருக்கிறார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதை நாம் மறந்துவிடவே கூடாது. அஃப்கோர்ஸ் பிசாசானவனும் கூட அவனுடைய தந்திரத்தினாலே, யுத்தியினாலே, சதித்திட்டத்தினால் அவன் அந்த மனித இனத்தையே கெடுப்பதற்காக, கெடுக்கிறவர்களை தயார்படுத்துவதற்காக, தன்னை பின்பற்றுகிறவர்களை அவன் பயன்படுத்திக் கொள்ளும் போது தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷம் அநேகருக்கு எட்டும்படியாக, எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்படும்படியாக, அவருடைய மகிமையை காணும்படும்படியாக, அவருடைய அன்பை அனுபவிக்கும்படியாக, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மீடியா மூலமாக, பிரிண்ட் மீடியா மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக, டெலிவிஷன்ஸ் மூலமாக, லிட்ரேச்சர் மூலமாக, இப்படி அநேக விதத்தில் இன்னும் சில பிரீச்சர்ஸ் அவர்களின் வார்த்தைகளின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக, நடத்தையின் மூலமாக இந்த விசேஷங்களை, தேவனுக்குள் இருக்கிற தனித்துவமானவைகளை நீயும் நானும் காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று, தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரா பெத்லெகேலை போல? இந்த உலகத்துல எத்தனை காலத்துக்கு இப்படி அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப? செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அங்கேயே படுத்து கிடப்பியா? தேவன் நீ அனுதினமும் விருத்தி அடைய வேண்டும் என்று, சகல விதத்திலும் வளர வேண்டும் என்று, சகல விஷயத்திலும் உன்னை முன்னேற்ற வேண்டும் என்று, திறமையோடு கூட இருக்க வேண்டும் என்று உன்னை அபிஷேகம் பண்ணி ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவே, ஏன் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை பிறக்க பண்ணியிருக்கிறீர்? என்னை குறித்த உம்முடைய நோக்கங்கள் என்ன? எனக்கான தாளந்துகள் என்ன? என்னைக்கு நான் உருப்படவே மாட்டேன், என்னால முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடயே நான் இருந்துகிட்டு இருக்கேனே. எனக்கு கத்துக் கொடுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு சகாயம் அருளுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒரு காலத்திலுமே எதற்குமே உதவாத இருந்த நிலைமையில் இருந்த என்னை கூட தேவன் என்று எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதை பார்த்தால், அது ஒன்லி அப்பேற்பட்ட ஜெபத்தில் என் வாலிப பிராயம் முழுவதையும் ஒடுக்கிக் கொண்டு தேவன் அருளிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்திக் கொண்டே நான் இருந்ததினால்தான் அவர் தம்முடைய ஞானத்தை, தம்முடைய கிருபையை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய ஆசீர்வாதங்களை எனக்கு அருளி அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் என்று வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். தாய் தந்தைமாரே, உங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக பிரத்யேகப்படுத்துங்கள். அவளுக்கென்று தனித்துவம் ஏதாவது இருக்கும் என்றால், அதாவது பிள்ளைகள் உங்களில் சில பேர் சிங்கர்ஸாக இருப்பீங்க, சில பேர் நல்ல மியூசிஷியன்ஸாக இருப்பீங்க. அதே போல் மியூசிக்கில் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு எதிலெல்லாம் திறமை இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு 100-fold blessings கிடைக்குங்க. இது உலகத்தின் பாவத்துக்காக அநேகர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுக்காக பயன்படுத்தும் போது இமையிலும் சரி மறுமையிலும் சரி பிரதிபலனை பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு தேவனே, என்னையும் கூட ஞானத்தினால நிரப்புங்கப்பா. எனக்கு சகல வேலைகளையும் செய்யக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் அருளிச் செய்து ஆண்டவரே என்னை அபிஷேகங்க ராஜா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றும் ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த வேளையில ஏதோ உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். பெத்லெகேலை மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்று பெயர் பெயராக எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை நீர் பிரத்யேகமான நோக்கத்தை கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து கொள்வதற்கும், நாங்களும் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், நாங்களும் கூட பெரிய காரியங்களை தொடங்குவதற்கு, பெரியவைகளை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கும், இந்த உலகத்திற்கே உயர்வாயிருக்கிற ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தாருக்கு கொடுக்கிற வேலையில
நாங்களும் கூட பங்காளர்களாய் இருக்கும்படியாக இந்த லைவ்ல அனுதின தியானம் மற்றும் கல்வாரி பிரதித்வனி ஆகியவைகளை தினந்தோறும் பார்க்கின்ற உடைய பிள்ளைகளிலே நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் அபிஷேகித்து எதிர்வரும் நாட்களில் உடைய பெரிய காரியங்களை பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமென்றால், சந்தேகங்கள் இருக்குமென்றால் 8939801234 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். அதேபோல நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சாட்டில் வந்து பெயர் முகவரியோடு டைப் செய்து அனுப்புங்கள். லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? இல்லைனா இப்பவே டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் இருப்போருக்கான பிரத்யேக நம்பர் இருக்கிறது. 9100100888 என்ற நம்பர். இதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் எடுத்து உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவதற்கு முடியாது. அநேக ஃபோன் கால்கள், ஆயிரக்கணக்கிலே ஃபோன் கால்கள் வருவதனால நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவோ டெக்ஸ்டாகவோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலித்து உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாய் இருப்பதாக. அது